கத்திரிக்காய் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பை ஊற வச்சுட்டு ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, ஒரு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு பச்சை மிளகா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி. குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுட்டு, அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி நல்லா மசிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பருப்பை இன்னொரு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. அது நல்லா கொதிக்கும் போது கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் ஆட் பண்ணணும். இன்னொரு பேன் எடுத்து அதில் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு, கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு அதை அந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்மெல் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்மளோட கத்திரிக்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு.